கோவை அருகே மதுக்கரை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஒற்றை காட்டு யானை மயக்க ஊசி போட்டு பிடிக்கப்பட்டது. கோவையை அடுத்த மதுக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. இந்த ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் புகுந்து தொடர் சேதத்தை ஏற்படுத்தி வந்தது. இதனையடுத்து யானையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் 4 கும்கி யானைகளை வரவழைத்தனர். அதன்படி மிஷன் மதுக்கரை மகராஜ் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு விஜய், பாரி, சுஜய், கலீம் எனும் கும்கி யானைகளுக்கு ஒத்திகை பயிற்சிகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மிஷன் மதுக்கரை மகராஜ் திட்டம் நேற்று பூஜையுடன் தொடங்கியது. தெரியாமலும் இருக்கு எல்லாம் சின்ன சிறுசுகள். பின்னர் வனத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தி காட்டு யானையை பிடிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து யானையின் வழித்தடம், தங்குமிடம் உள்ளிட்டவற்றை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை மயக்க ஊசி செலுத்தி காட்டு யானையை வனத்துறையினர் பிடித்தனர். பிடிக்கப்பட்ட காட்டு யானை கும்கி யானை உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டது. कैमरा रख क्या லாரியில் ஏற்றப்பட்ட யானை பொள்ளாச்சியை அடுத்த டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்குட்பட்ட யானைகள் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அச்சுறுத்தி வந்த யானை பிடிபட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். பிடிக்கப்பட்ட காட்டு யானை தற்போது டாப் ஸ்லிப் கொண்டு செல்லப்படுகிறது. யானை பிடிப்பட்டது முதல் தொடர்ந்து நேரலையில் காட்சிகளை தந்தி தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. தற்போது யானை டாப் ஸ்லிப் முகாமுக்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்த தகவல்களையும் தொடர்ந்து தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். தற்பொழுது கலீம் கும்கி யானை உதவியுடன் இந்த ஒற்றை காட்டு யானையை லாரியில் ஏற்றியுள்ளனர். தற்பொழுது இந்த ஒற்றை காட்டு யானை டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பராமரிக்கப்படும் என வன அலுவலர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். நாம் தற்பொழுது ஒத்தக்கால் மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். வனத்துறையினர் பங்கு மிகப்பெரிய பங்கா இருக்குது. இந்த ஒற்றை காட்டு யானை பிடிப்பதற்கு பல்வேறு வியூகம் அமைத்தனர். அதே போல வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் இந்த ஆபரேஷன்ல மிஷன் மதுக்கரை மகாராஜா என்கின்ற ஆபரேஷன்ல மிகப்பெரிய பங்கு இந்த வனத்துறையினருக்கு இருக்கிறாங்க. அதே போல தற்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை சார்பில் சாடிவேல் யானை முகாம் அந்த லாரியில அந்த ஒற்றை காட்டு யானை ஏற்றப்பட்டுள்ளது. இந்த லைட்டா தூங்கிட்டு இருக்குது இந்த யானை. குறிப்பா சொல்லணும்னா தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை காட்டு யானை பாத்தீங்கன்னா அது தூக்க நிலையில இருக்குது. இதனை அடுத்து இந்த யானையை அந்த லாரியில இன்னும் 1.5 மணி நேரத்தில் டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்வாங்க அப்படின்னு வன அலுவலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த பாத்தீங்கன்னா இந்த யானை நிக்கிற இடத்துல அதிக பொதுமக்கள் பார்வையிட்டு சென்றுட்டு வர்றாங்க.